பிரைஸ் தி லார்ட். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ சொல்லி கூறப்பட்டுள்ளது. இதை யார் கூறுகிறார்னா யோபு தான் இது சொல்கிறாரு. எப்படிப்பட்டான நேரம்னா அவர் பருக்கள்னால பாதிக்கப்பட்டு பிசாசுனால் சோதிக்கப்படும் போது பண்ணுறாரு. அப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை இருக்கா, ருசியான பதார்த்தத்தில் உப்பு இல்லாமல் நீ சாப்பிட முடியுமா சொல்லி அவர் கேட்குறார். சரிங்களா, ஒரு கொஸ்டினாக தான் கேட்குறார். இதே போல் பூமியை பற்றிலாம் உருண்டையானது தட்டையானது இப்படி நிறைய காரியங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல சயின்டிஸ்ட்டு. அதே போல் இது முட்டையில் வெள்ளைக்கருவில் சுவை கிடையாது. இதை ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கார். சரிங்களா, ஆனால் அதற்கு முன்னாலேயே இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சர்வ வல்லவருடைய பாதத்தில் இருந்ததுனால தான் இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். நம்மளும் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு உலகத்தாருக்கு தெரியாத அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவரோடு கூட நம்ம ஒரு ஐக்கியத்துலேயும் ஒரு உறவுலையும் நம்ம இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கூட நமக்கு தெரியும். நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்க. கிறிஸ்தவ போதகர்கள் அப்படிலாம் நிறைய இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அதே போல் நம்மளும் எப்படி இருக்கோம்னா அவருக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்கான இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அநேக மறைக்கப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதே போல் எப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் தானியேலுக்கு விசேஷத்த ஆவி இருந்தது. அவனுக்கு மறைவாக எந்த பொருளுமே அவர் வைக்கலை, விலக்கி வைக்கலை. அவருக்குள்ளே அவர் எப்படி இருந்தார்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தார். நம்மளும் அதே போல் அவருக்குள்ளே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது நமக்கும் வெளிப்படுத்தப்படும். அறியப்படாத ரகசியம் எல்லாம் மறைக்கப்படாத மறைபொருளும் இல்லைன்னு சொன்னது போல் நமக்கும் எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாம் அவருக்குள்ளே நாம் இன்னும் அதிகமாய் நாம் வளருவோம். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.